காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறத அவர் காயின் பண்ணி அது அது முதல் 2 அவருக்கு இருக்கிற வேலை ரொம்ப டைட் ஷெட்யூல் அப்படி இருக்கிறதையும் அந்த வேலை பலுவிலையும் அவர் 2 காசி தமிழ் சங்கமம் 1, 2 ரெண்டுத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு இனாக்ரேஷனுக்கு அவரே பர்சனலாக வந்து அதை அந்த இனாக்ரேஷன் நடத்தி கொடுத்தாரு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஒரு தமிழ்னா. அதை தவிர அவர் காசி தமிழ் சங்கமம் போது பல தமிழ் கட்டுரைகள், பல தமிழ்லேருந்து தமிழ்நாடோட கலாச்சாரங்கள் இதெல்லாம் அங்கே கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது அவரோட ரொம்ப பெரிய ஒரு ஏற்பாடாக இருந்தது. அதுவும் அவரோட ஐடியா. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பல ஆர்ட் ஃபார்ம்ஸு, இங்கேருந்து பல ஆதீனங்கள், பல கிராமிய நடனங்கள், இது மாதிரி பல தமிழ்நாடு கலாச்சாரத்தை அங்கே கொண்டு போய் நம்ம காசியில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம். இதெல்லாம் ஒரு பெரிய அவருக்கு தமிழ் மேலே இருக்கிற பற்று. கடைசியாக பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக ராமேஸ்வரம் வந்து அந்த பிரிட்ஜை நமக்கு திறந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருக்காரு. இது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற மேஜர் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸுக்கும் அவர் நிறையா வந்திருக்காரு. செங்கோல் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். அந்த செங்கோலுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து பார்லிமெண்ட்டில் முதல் ஸ்டெப்பே இந்த செங்கோலை அங்கே நடு சென்ட்ரல் ஹாலில் வைக்கிறது தான். அதுக்கு உள்ள அத்தனை ஏற்பாடும் செஞ்சு அதுக்கான ஒரு மதிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு.